நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர்கள் யாவரையும் மகிமை நேரம் செய்தி வேலைக்குள்ளாய் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் ஆண்டவர் நம்மத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வார்த்தையானது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42 அதிகாரம் 3 அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். தலைகளை தாழ்த்தி தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற நல்ல பரம தகப்பனே, இந்த மகிமை நேரம் செய்தி வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சிந்தனைகளை செயல்கள் எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்துங்க. வார்த்தை என்கிற மன்னாவினால் எங்களை போஷித்து நீ வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவரை பொறுப்படுத்திக் கொடுங்க, வழி நடத்துங்க. மீட்பரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வார்த்தையானது நாம் வாசிக்க கேட்ட வேத வசனத்தின்படியாக இந்த ஏசாயா 42 அதிகாரம் 3 பின்பகுதி இப்படி சொல்லுகிறது: நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் என்று சொல்லி. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நீதியாய் நியாயம் செய்கிறவராய் இருக்கின்றார். ஒருவேளை இந்த உலக மனிதர்கள் உலக நியாயமானது அது ஒருவேளை மனிதர்களை பொறுத்தோ அல்லது சூழ்நிலைகளை பொறுத்தோ அது மாறுகின்றதாய் இருக்கின்றது. ஆனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்கின்ற நீதியானது அவர் உங்களுக்கும் எனக்கும் செய்கின்ற நீதியான காரியமானது அது நியாயமாய் இருக்கின்றது. அது ஒருபோதும் மாறாததாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகின்றது. அவர் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவாராம். வெளிப்படுத்துதல் 19 அதிகாரம் 11 பிற்பகுதி சொல்லுகிறது: அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவரே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் உங்களுக்காக எனக்காக நீதி செய்கிறவராய், நீதியை நியாயமாய் செய்கிறவராய் இருக்கின்றார். உலக காரியங்களிலே உலக மனிதர்கள் ஒருவேளை நீதியை தவறிவிடலாம். தேவனுடைய நீதிக்கும் நியாய தீர்ப்புக்கும் மனுஷனுடைய நீதிக்கும் நியாய தீர்ப்புக்கும் அநேக வித்தியாசங்கள் இருக்கின்றது. மனிதர்கள் ஒருவேளை சூழ்நிலைகளை பார்த்து சட்டத்தின்படியாகவோ அல்லது உலகத்தின் நீதியின்படியாகவோ நியாயம் தீர்த்து வழி நடத்தலாம். ஆனால் தேவன் அவருடைய இரக்கத்தின்படியாய் உண்மையாய் நமக்கு நியாயம் செய்கிறவராய் இருக்கிறார். நாம் செய்கின்ற பணியிலோ அல்லது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாய சூழ்நிலைகளிலோ அல்லது நம்முடைய ஊழிய பாதையிலோ ஆண்டவர் நமக்கு நியாயம் செய்கிறவராய், நீதி செய்கிறவராய், அதை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கின்றார். ஆகவே நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. தேவனுடைய இரக்கத்தின் அளவு அது மேலானது என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நீதியாய் நியாயம் செய்கிற ஆண்டவர். ஒருவேளை நம்முடைய நீதி நியாயங்கள் நம்மோடு இருக்கிறவர்களுக்கோ அல்லது உலகத்திற்கோ தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்வின் நீதியை அவர் அறிந்தவராய் இருக்கிறார். வேதத்திலே அநேகம் தேவ மனிதர்கள்
நீதியாய் வாழ்ந்து அதன் மூலமாய் நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய நீதி நியாயத்தை நாமும் பின்பற்றுகின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே அதை கடைபிடிக்கும்படியாய் நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது, அவர் நம்முடைய வாழ்விலே மேன்மைகளை நன்மைகளை நிச்சயமாய் தர வல்லமுள்ளவராய் இருக்கிறார். நோவா என்கிற தெய்வ மனிதன் ஆண்டோடைய வார்த்தையின்படியாய் அவன் அப்படியே கீழ்ப்படிந்து செயல்படுகிறான். ஒரு நீதியுள்ள மனிதனாய் அவன் காணப்படுகிறான் என்பதை ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் நாம் 6ஆம் வசனத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், நோவா அவன் வாழ்ந்த காலங்களிலே வாழ்ந்த மனிதர்களுக்குள்ளே அந்த மனிதர்களை விட அவன் நீதிமானாய் வாழ்ந்தான் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவனுடைய நீதிக்கு தக்கதாய் அங்கே ஆண்டவர் அவனுடைய சூழ்நிலை எல்லாவற்றிலும் உதவி செய்து வழி நடத்துகிறதை பார்க்கிறோம். அங்கே வந்த பெரிய ஆபத்திலே பெரிய அழிவிலே ஆண்டவர் அவனை பாதுகாத்து குடும்பமாய் அவனை பத்திரமாய் அங்கே வைத்து பேழையிலே வைத்து பாதுகாத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, நாம் நீதியாய் நடக்க பிரயாசப்படுகின்ற பொழுது ஆண்டவர் அவருடைய நீதியை நம்முடைய வாழ்விலே வெளிப்படுத்த வல்லமுள்ளவராயிருக்கிறார். உலக மனிதனுடைய நீதி நியாயங்கள் ஒருவேளை நமக்கு விரோதமாய் இருக்கலாம், அல்லது உலக நியாயங்கள் நம்முடைய வாழ்விலே புரட்டப்பட்டு கொண்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே அது நீதியாய் வெளிப்பட ஆயத்தமாய் இருக்கின்றது. நாம் அவருடைய பாதத்திலே காத்திருக்கிறவர்களாய் அவருடைய நீதியை பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய பாதையிலே நடக்கின்ற பொழுது ஒருவேளை நெருக்கமான சூழல்கள் பாதைகள் வரலாம், அல்லது மற்றவர்கள் ஏளனம் செய்கின்றது போல சூழ்நிலைகள் வரலாம். நோவா பேழையை உண்டு பண்ணுகின்ற பொழுது அங்கே மழை பெய்வதற்கு எந்த அறிகுறியுமே இல்லை. ஜனங்களெல்லாம் அவனை பார்த்து எப்படி பரிகசித்திருப்பார்கள் சிந்தித்து பார்ப்போம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின்படியாய் அவனுங்கே நீதியாய் செயல்பட்ட பொழுது அங்கே குடும்பமாய் அவனுடைய நீதி அங்கே நியாயமாய் ஆண்டவரால் விசாரிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீதியாய் நடக்க நியாயம் செய்கிற தேவனுக்கு முன்பதாய் நாம் நம்மை அர்ப்பணித்தவர்களாய் வாழ அழைக்கப்படுகிறோம். என்னென்ன காரியங்களிலெல்லாம் ஆண்டவர் நியாயம் செய்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அங்கே பாவியாகிய ஒரு ஸ்திரியை அவரிடத்திலே நியாயம் விசாரிக்கும்படியாய் அங்கே அழைத்து வருகிறார்கள். அந்த காலத்திலே மோசேனுடைய நியாயப்பிரமாணமானது விபச்சாரத்திலே பிடிபடுகின்ற ஸ்திரியானவள் கல்லெறிந்து கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஸ்திரியை பிடித்தவர்கள் ஆண்டவரை அங்கே ஆண்டவருடைய சமூகத்தில் அழைத்து வந்து இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும், இவர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம் என்கிற விதமாக அங்கே ஆண்டவரிடத்திலே கொண்டு வந்து அவளை விடுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் அவர் பாவத்தை மன்னித்து நியாயம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவே இந்த ஸ்திரீயினுடைய பாவத்திற்கு தக்கதாக அவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே மனிதர்கள் விரும்புகிறார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே இது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சம்பவம். அங்கே இயேசு அவர்களை பார்த்து என்ன சொல்கிறார் என்று சொன்னால், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் கல்லெறிய கடவன், முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அங்கே நடைபெற்ற காரியம் என்ன? எல்லாரும் அங்கே இருந்து போய்விட்டார்களாம். இயேசுவும் அந்த ஸ்திரியும் மாத்திரம் அங்கே இருக்கின்றார்கள். அப்பொழுது இயேசு அவளை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, இந்த சம்பவத்திலே அந்த ஸ்திரீக்கு மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி மரண தண்டனை விதிக்கப்படுகின்றது, கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்கிற சூழ்நிலை. ஆனால்
ஆண்டவருடைய நீதியை பாருங்கள். அவர் பாவத்தை மன்னிக்கிறவராய், அங்கே வாழ்வு கொடுக்கிறவராய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய நீதியானது நியாயமாய் வெளிப்படுவதை இந்த சம்பவத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அவளை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் நீதியை நியாயமாய் அங்கே செலுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதத்திலே அநேக வசனங்கள் பாவத்தை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் பாவத்தை மன்னித்து அவர் நீதி செய்கிறவராய் இருக்கிறார். இந்த உலகத்திலே வாழ்கிற மனிதர்கள் எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பாவம் செய்கிற ஒரு மனிதராக இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய சமூகத்தில் வருகின்ற பொழுது அவர் பாவத்தை மன்னித்து இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி நீதியாய் நியாய தீர்ப்பு செய்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை இந்த உலக மனிதர்கள் பாவத்திற்கு தண்டனை, அங்கே மரண தண்டனை கொடுக்க ஆயத்தமாக இருக்கின்றது. ஆனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் நீதியாய் பாவத்தை மன்னித்து நியாயம் செய்கிறவராய் இருக்கிறதை நாம் இந்த வேத பகுதியிலே பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்து அவர் நம்முடைய பாவத்திற்காய் சிலுவையிலே அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தம் வரை அவர் சிந்தினவராய் சிலுவையிலே அவர் தொங்கினார். காரணம், பாவ மன்னிப்பை உங்களுக்கும் எனக்கும் தரும்படியாக. நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியாய் அவர் பாவத்தை மன்னித்து அங்கே நியாயம் செய்ததை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் அன்பான தேவஜனமே, பாவம் ஒரு மனிதனை அவனுடைய வாழ்வின் நிலைகளிலே அழித்து விடுவதாக இருக்கின்றது. ஆகவே இந்த பாவத்தை இந்த உலகம் இன்று தண்ணீர் போல பருகி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் பாவம் செய்வதற்கான வழிமுறைகள், எளிதான முறையிலே பாவத்தை செய்வதற்கான வாய்ப்புகள், வசதிகள் இந்த நாம் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் பிரித்து எடுத்தவராய், பாவத்தை மன்னித்தவராய், நம்மை இரட்சிப்புகளாய் வழிநடத்தினவராய், அவருடைய நீதியின்படியாய் நியாயந்திருக்கிறவராய் இருந்து நம்மை வழிநடத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கின்றார். நீ போ, இனி பாவம் செய்யாதே. ஆண்டவருடைய நியாயமானது அது நீதியாய் வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதான ஒரு காரியம், சுமையை லகுவாக்கி அவர் நியாயம் செய்கிறாராம். நம்முடைய பாவத்தின் பாரமானது அது சுமையை உண்டாக்குகிறது. பாவம் செய்கிற ஒவ்வொரு மனிதனும் அந்த பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். அந்த பாவம் அந்த மனிதனை அடிமைப்படுத்தி பாரப்படுத்தி வைத்திருக்கிறது. ஒருவேளை பாவம் செய்கின்ற பொழுது அது இனிமையானதாய் இருக்கலாம், அல்லது லகுவானதாய் இருக்கலாம். ஆனால் அந்த பாவத்தின் பாரம், அந்த சுமையானது அந்த மனிதனை அழுத்துகிறதா இருக்கிறது. ஒரு நாள் அவனை அழிவுக்கு நேராய் அழைத்து செல்கிறதா இருக்கின்றது. பாவத்தின் பாரம் அதை நீக்க வல்லமையுள்ள ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராகிலும் பாவத்தின் அடிமைத்தனத்திலே சிக்கி அதனால் வருகின்ற வியாதி, துன்பம், வேதனை போன்ற சூழ்நிலையை தவித்து கொண்டிருந்தால், விட முடியாதபடி இருக்கின்ற பாவத்திலே உழன்று கொண்டிருந்தால், இந்த வேளையிலே ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுக்கின்றார். ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படியாய் இந்த நாளிலே உங்களோடு பேசுகின்றார். பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்விலே சுமையை உண்டாக்குகிறது. பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்விலே அழிவை உண்டாக்குகிறது, வேதனை உண்டாக்குகிறது. அதை மீட்கிற, அதை நீக்குகிற, இந்த பாவ பாரத்தை சுமந்து நியாயம் செய்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கின்றார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கின்றார். உங்களுடைய பாவம் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் ஆண்டவரிடத்திலே சொல்லுகின்ற பொழுது, அறிக்கையிடுகின்ற பொழுது, அந்த பாவத்தை மன்னித்து விடுவிக்கிற தேவன் அவர் நீதியாய் நியாயம் செய்கிறவராய் இருக்கிறார். பாவத்தின் பாரம் நம்மை அழுத்துகின்றது. இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே பாவங்களை நாம் அறிக்கையிடுகின்ற பொழுது
வேதவசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகின்றார். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது அவர் நம்முடைய பாவத்தின் பாரத்தை நீக்கி நமக்கு இளைப்பாறுதல் தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பாவத்தின் பாரத்தை நீக்குகிற ஆண்டவர், பாவத்தின் சுமையை லகுவாக்கி நியாயம் செய்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவருடைய கிருபைக்கு, அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை என்று சொல்லி வேதவசனம் சொல்கின்றது. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களிலே, நாம் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாரம் சுமக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் அவர் பாவத்தை நீக்குகிறவராய், பாரத்தை லகுவாக்குகிறவராய் இருக்கிறார். அவருடைய சமூகத்திலே வருவோமா? ஆண்டவர் நம்முடைய பாவத்தை நீக்கி பாவத்தின் பாரத்தை சிலுவையிலே சுமந்த ஆண்டவர் நம்முடைய பாவத்தை அவர் சுமக்க அவர் தன்னையே அர்ப்பணித்திருக்கின்றார். ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது சுமையை லகுவாக்கி நியாயம் செய்கிற ஆண்டவர் அவர் நம்முடைய பாவத்தை அவர் லகுவாய் மாற்றுகிறவராயிருக்கிறார். வேதவசனம் சொல்கிறது, மத்தேயு 11:30, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நம்முடைய பாவத்தின் பாரத்தை நீக்கும்படியாக அவரே இறங்கி வந்து நம்மை ரட்சிக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஒருவேளை மனிதர்கள் மூலமாகவோ அல்லது ஏதாவது ஒரு ஊழியர்கள் மூலமாய் ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பு கொடுத்து அந்த பாவத்தின் பாரத்தில் இருந்து நம்மை விடுவிக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். அவர் அண்டை வருகின்ற பொழுது அவர் நம்முடைய வாழ்விலே அவர் நிச்சயமாய் நம்முடைய பாரத்தை சுமையை லகுவாக்கி அவர் வழி நடத்த வல்லமுள்ள தேவன், விடுவிக்க வல்லமுள்ள தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார். சுமையை லகுவாக்கி நியாயம் செய்கிறார். மூன்றாவதான ஒரு காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30 முதல் 34 வசனம் வரை நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே ஒரு மனிதனுடைய காயத்தை அவர் காயங்களை கட்டி நியாயம் செய்கிறவர், காயங்களை கட்டி நியாயம் செய்கிறார். ஒரு மனுஷன் அங்கே எரிகோ நோக்கி செல்கின்ற பொழுது கள்ளர் கையிலே அகப்படுகிறான். அவனை அவர்கள் குற்றுயிராக்கி அங்கே போட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள். யாராவது உதவி செய்து என்னை இந்த மரண பிடியிலிருந்து காப்பாற்றுவார்களா என்று சொல்லி அவன் துடித்து கொண்டே இருக்கின்றான். அந்த வழியாய் 3 மனிதர்கள் வருகிறார்கள். அங்கே ஒரு லேவியன் வருகின்றான், அதுபோலவே ஒரு ஆசாரியனும் வருகின்றான். அங்கே அவனை பார்த்து அவர்கள் வழி விலகி சென்று விடுகிறார்கள். ஆனால் அங்கே அவனுடைய காயத்தை கண்டு அவன் மீது மனதுருகும்படியாய் ஒரு சமாரியன் வருகின்றான். அவனுடைய காயங்களை அங்கே நீக்கி அவனை விடுதலை செய்கிறதை பார்க்கிறோம். அவன் காயத்தை கட்டி எண்ணெயும் திராட்சரசத்தையும் வார்த்து சத்திரத்திலே கொண்டு போய் அவனை சேர்த்து தன்னுடைய சுய வாகனத்திலே அவனை கொண்டு சென்று அவனை விடுதலை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவஜனமே, எந்த சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்க்கை நிலை இருக்கின்றதோ, ஒருவேளை இந்த மனிதரைப் போல கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்விலே அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறதோ, நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல சமாரியனாய் நமக்காய் நம்முடைய காயங்களை கட்டி அவர் நியாயம் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை என்னுடைய நியாயத்தை யாருமே விசாரிக்கவில்லையே, நான் தனிமையிலே இருக்கிறேனே, எனக்கு யாரும் உதவி செய்ய இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய காயங்களை கட்டி அவர் நியாயம் செய்கிறவராய் இருக்கின்றார். தீராத வியாதி உள்ள மனிதர்களை, குருடர்களை, குஷ்டரோகிகளை தொட்டு சுகமாக்கின நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை நிலைகளிலும் எல்லாவற்றையும் அவர் லகுவாக்கி
நம்முடைய வாழ்வின் நிலைகளில் இருக்கிற காயங்களை கட்ட அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த மாலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்மை அர்ப்பணிப்போம். அவர் நம்முடைய வாழ்விலே நியாயம் செய்கிறவராய் இருக்கிறார். இங்கே வேதவசனம் சொல்லுகிறபடியாய் அவர் மனதுருகி அவர் நியாயம் செய்கிறார். அவருடைய தோளிலே சுமந்து செல்கிறார். ஒரு மேய்ப்பனைப் போல அங்கே கறவலாடுகளையும் குட்டி ஆடுகளையும் அவர் தன்னுடைய அரவணைப்பிலே அழைத்து செல்கிறவராய் இருக்கிறார். கிறிஸ்துக்குள் அன்பான தேவஜனமே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்விலே நியாயம் செய்கிறவராய் இருக்கிறார். முதலாவது பார்த்தோம், பாவத்தை மன்னித்து நியாயம் செய்கிறவராய் இருக்கின்றார் என்று சொல்லி. இரண்டாவதான ஒரு காரியம், அங்கே நம்முடைய வாழ்விலே நாம் கட்டப்பட்ட நிலையிலே இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய சுமைகளை லகுவாக்கி நம்மை அவர் நியாயம் செய்து வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். பாவத்தின் பாரத்திலிருந்து அவர் நம்மை விடுவித்து வழிநடத்த வல்லமுள்ளவராய் இருக்கிறார். மூன்றாவதான காரியம், நம்முடைய காயங்களை கட்டி அவர் நியாயம் செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போமா? நம்முடைய நியாயம் எதிலே தடைபட்டிருக்கிறது? நம்முடைய நியாயம் ஒருவேளை இந்த சூழ்நிலைகளைப் போல கட்டப்பட்டிருக்கின்றதா? ஆண்டவரிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய காயங்களை கட்டி நம்முடைய பாவ பாரங்களை நீக்கி நம்முடைய பாரமான அந்த பாவத்தை சுமைகளை அவரே ஏற்றுக்கொண்டவராய் சிலுவையிலே நமக்காய் மரித்து மீட்பை கொடுத்த ஆண்டவரிடத்திலே நாம் வருவோம். அவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். நிறைவான பலனை நன்மைகளை நிச்சயமாய் இந்த வேளையிலே ஆண்டவர் நமக்கு தர வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவர் உண்மையாய் நியாயம் செய்கிற தேவன். உங்களுக்கும் எனக்கும் அவர் எந்த காரியத்திலே நியாயம் தேவைப்படுகிறதோ அந்த விஷயத்திலே நிச்சயமாய் அவர் நியாயம் செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அந்த நாளிலே ஆண்டவருடைய கருத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அறிக்கையிடுவோம். நம்முடைய பாரத்தை சுமக்கக்கூடாத லகுவான சுமக்கக்கூடாத ஒரு காரியமாக இருக்கின்ற பாவத்தை லகுவாய் மாற்றி வழிநடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பரம தகப்பனே, நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு நியாயம் செய்கிறவராய் இருக்கிறீர். எங்களுடைய சூழ்நிலைகளிலே எந்த காரியத்திலே நியாயம் செய்யப்படாமல் இருக்கின்றதோ, நீதி செய்யப்படாமல் இருக்கிறதோ, அந்த விஷயங்களிலே நீர் எங்களுக்காக யுத்தம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய காரியங்களிலே, குடும்ப சூழ்நிலைகளிலே, உடைய தொழில்களிலே நியாயம் செய்யப்படாத காரியங்கள், நீதி செய்யப்படாத காரியங்களை நீதியாய் நியாயம் செய்கிற ஆண்டவர் எங்களுக்காக யுத்தம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்க. வியாதிகள், பலவீனங்கள் சுமையாய் பாரமாய் இருக்கின்றதோ எல்லாவற்றையும் நீங்கள் நீக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஒரு புது விடுதலையை இந்த வேளையிலே கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்க, நீதி செய்யுங்க. ஆண்டவரே, தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீதியான நேரம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சகல துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் தேவரீர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.